வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷாலினி ஜெயகிருஷ்ணராஜு, ரியல் வாகை மரச்செக்கு யூனிட்லேருந்து. இதுதான் எங்களுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில். இதை நாங்கள் 48 ஹவர்ஸ் 21 ஹர்ப்ஸ் மேலே போட்டு காய்ச்சி 15 டேஸ் சூரியன் படம் போட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்படி தான் இருக்கும். நீங்கள் மேலே பக்கத்து ஃபுல்லாகவே வெட்டி வேர், அதில் நிறைய இருக்கிறது வெட்டி வேர் தான். இதை நாங்கள் 3 மெத்தட்ஸில் 3 டைம்ஸ் ஃபில்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூர் ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். இது என்ன இதனால நமக்கு என்ன பெனிஃபிட், இந்த ஹேர் ஆயில்னால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே நமக்கு இளநரை வருது இல்லைங்களா, அந்த இளநரையை நம்ம என்ன மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் என்ன பண்ணாலும், ஏன்னா எனக்கு 12 வயசில் இந்த மாதிரி இளநரை வந்துச்சு. நான் எல்லா இடத்துக்குமே ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். அதை யாராலையுமே தடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஹெர்பலாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேர் ஆயில் எல்லாம் ரெடி பண்ணி நானே தடவ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஹேர் பார்த்திங்கன்னா, அந்த இளநரை பரவுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகிடுச்சு. இப்போ 20 இயர்ஸாக நான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கொடுத்துருக்குன்னா, அந்த இளநரையை ஃபுல்லாக ஸ்லோ டவுன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு முடி நல்லா நீளமாக வளர்ந்துச்சு. எனக்கு பார்க்குறவங்க கூட என்ன தடவுறாங்க கேட்டாங்க. ஆனால் நான் யார்கிட்டையுமே இந்த பிரச்சனை நமக்கு இளநரை இருக்குது, அதனால் நான் இது மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணுறேன்னு நான் சொன்னது கிடையாது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ 2 இயர்ஸை தான் நான் இது ஷாப்பில் வச்சுருக்கேன். நாங்கள் ரியல் வாகை ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம இதை நம்ம ஷாப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய பெனிஃபிட் ரொம்ப அதிகம். எங்களுடைய கஸ்டமர்ஸை நிறைய பேர் இதனால என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய முடி இது தடவின பிறகு கருப்பாக தெரியுது. நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இவங்க தலையில் நான் கொஞ்சமாக என்னுடைய ஷாலோ ஹெர்பல் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறேன். ஒயிட் ஹேர் மறைஞ்சிட்டு பிளாக் ஹேர் மட்டும்தான் நமக்கு நல்லா டாமினேட்டாக தெரியும். ஒயிட் ஹேர் ஃபுல்லாக ஹைட் ஆகிடும், மறைஞ்சிடும். எண்ணெயோட பவர்னால் பிளாக் ஹேர் மட்டும் நமக்கு நல்லா டாமினண்ட்டாக நமக்கு தெரியுது. இதில் என்னென்னலாம் கலந்துருக்குன்னா, கரிசலாங்கண்ணி 50% கரிசலாங்கண்ணி தான். அந்த ஹர்ப்ஸாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பவரை கொடுக்குது. 50% நமக்கு இந்த கரிசலாங்கண்ணி போடுறோம். அப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ரோஸ்மெரி, சின்ன வெங்காயம், மருதாணி, கொய்யா இலை, கீழாநெல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரி 20 வெற்றிலை, கற்றாழை, வெட்டிவேர், ஆவாரம் பூ, இந்த மாதிரி 21 ஹர்ப்ஸ் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். 3 விதமாக போட்டிருக்கோம். ஆக்சுவலாக விழுதாகவும் போட்டிருக்கோம், லீவ்ஸாகவும் போட்டிருக்கோம். விதமாக நாங்கள் ஹர்ப்ஸ் சேர்க்கறதுனால எங்களுடைய ஹேர் நல்ல பவராக இருக்குது. ஒரு ஹேர் டானிக் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறுபடியும் யூஸ் பண்ணிங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கு நான் கேரண்டி, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களோட ஹைட்டை உங்களுடைய இளநரை ஸ்லோ டவுன் ஆகிடும். பரவுறது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா ஸ்லோ டவுன் ஆகிடும். முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகிடும். நீங்கள் ஏன்னா இது ஹர்ப்ஸ் இல்லையா, நீங்கள் வாங்கின ஒரே மாதம் தெரியாது. எந்த ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணாலும் 45 டேஸ் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு தெரியும். இதில் நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, இவங்க ஹேர் பாருங்கள், பிளாக்காக தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம டை அடிக்கணும்னு யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. இளநரை வர்றவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதை தடுக்கும். டை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.